நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூருக்கு வேலை எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஸ்டார்டிங் டு எண்டு வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்னா, சிங்கப்பூருக்கு எப்படியெல்லாம் ட்ரை பண்ணலாம், ஏஜென்ட்டுக்கிட்ட என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கேட்கணும், ஃப்ரீயாக ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக 2026க்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வெளிநாடு ஏமாறாமல் நல்லபடியாக கம்மியான அமௌண்ட்டில் போகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெளிநாடு போகிறது சம்பந்தமா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் இருக்கு, அதுலயுமே ஜாயின் பண்ணிக்கங்க. அதை ஏதாவது இம்பார்ட்டன்டான தகவலா இருக்கட்டும், யாராவது ஏமாத்துறாங்கன்னாவோ இல்லை ஏதாவது வேலை வாய்ப்பு தகவல் வருது அப்படின்னாவோ அதில் வந்து நான் உடனே வந்து வாய்ஸ் மெசேஜில் ஷேர் பண்ணுவேன். ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட QR கோடு இங்கே போடுறேன், இதை ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம டெலிகிராம் ஐடியிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெளிநாடு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு போகணும்னு முடிவு பண்ணி ட்ரை பண்ணுறவங்க ஃபெயிலியரில் தான் போய் முடியுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியான முறையில் வந்து ட்ரை பண்ணுறது கிடையாது. எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் வெளிநாடு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு ஃபீல்டில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தயவுசெய்து அந்த ஃபீல்டுலேயே ட்ரை பண்ணுங்க. வேறு ஃபீல்டுக்கு போக வேண்டாம். அந்த ஃபீல்டில் ஜாப் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் பொறுமையாக வெயிட் பண்ணி போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஒரு ஃபீல்டில் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் இங்கே பார்த்த வேலையை தான் அங்கேயும் பார்க்க போகிறீங்க. ஆனால் சேலரி அதுக்கு ஹையாக தரப்போகிறாங்க. அதே இது நீங்கள் வந்து அவசரமாக நான் போய் ஆகணும், இல்லை எந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போனீங்கன்னா நீங்கள் அங்கே போய் செய்ய போகிற வேலை ரொம்ப புதுசாக இருக்கும். அதே மாதிரி வேலை கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் வந்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்ஸ் எதுவும் ரீஃபண்ட் கிடைக்காது. அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதிலேயே ட்ரை பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. இல்லைப்பா எனக்கு எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஜென்ரல் ஒர்க்கருக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஜென்ரல் ஒர்க்கராக ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கங்க. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணணும். உங்களோட டாக்குமெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்ன ஃபார்மேட் நீங்கள் கொடுக்குறேன் அதுபடி ரெடி பண்ணிக்கோங்க. உங்களோட ரெஸ்யூமை அப் டு டேட்டில் வச்சுக்கோங்க. அடுத்தவங்களத பார்த்து காப்பி பண்ணாமல் உங்களுக்குன்னு தனியாக ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணி அதை அப் டு டேட்டில் இருக்கிற மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன வேலை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற வரைக்கும் அப்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்கள் டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா எடுத்தோடனே டேரெக்டாக ஏதாவது ஒரு ஏஜென்சிகிட்ட கொடுக்குறதோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அது சம்மந்தமாக ஃப்ரீயாகவே ஜாப் வந்து சிங்கப்பூரில் வாங்க முடியும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட உங்கள் டாக்குமெண்ட்டை கொடுத்து அவங்க கம்பெனியில் ரெஃபர் பண்ண சொல்லலாம். அதே மாதிரி ஜாப் ஸ்ட்ரீட், லிங்க்டின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் பேஸ்டு வெப்சைட்டாக இருக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், சிங்கப்பூர் பேஸ்டு வெப்சைட்டில் ட்ரை பண்ணுங்க. இந்தியா பேஸ்டு வெப்சைட்டில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது மூலமாக ஒரு சிலர் ஏமாத்துறாங்க. அதனால அப்படி ட்ரை பண்ண வேணாம். நீங்கள் சிங்கப்பூர் பேஸ்டு வெப்சைட்டாக ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏமாத்துறதுக்கு சான்சஸ் கம்மி. அதே மாதிரி அங்கே வந்து அமௌண்ட்ஸும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஃப்ரீயாக ட்ரை பண்ணுற மாதிரி. ஸோ இதுலேயும் நீங்கள் அப்ளை பண்ணி வைங்க. அப்ளை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இங்கே ஏஜென்சி சைட்லேயே நீங்கள் மூவ் பண்ணுங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க. அப்ரூவல் வாங்கின ஏஜென்சி கிட்ட மட்டும் நீங்கள் மூவ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து நம்ம நியூஸ் பார்க்குறோம், இந்த மாதிரி லட்சக்கணக்கில் ஏமாத்திட்டு ஓடிட்டாங்க, ஏமாத்திட்டு ஜெயிலில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய நியூஸ் பார்க்குறோம். இது யார் ஏமாத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் லைசன்ஸ் இல்லாதவங்க தான் ஏமாற்றுவாங்க. லைசன்ஸ் இருக்கவங்க உங்களை ஏமாற்றவே மாட்டாங்க. ஓகேங்களா? ஏமாத்தினாலும் அவங்களோட புடி வந்து நம்ம கவர்மெண்ட் கையில் இருக்கும். அதனால நம்ம அமௌண்ட்டை ஈஸியாக ரெக்கவர் பண்ணிட முடியும். ஸோ அவங்க மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு முன்னாடியே, அதாவது லைசன்ஸ்டு ஏஜென்சியாக இருந்தாலும் அதிகமான தொகையை அட்வான்ஸாக கேட்டாங்க அப்படின்னா கொடுக்காதீங்க. அது லைசன்ஸ்டு ஏஜென்சியாகவே இருந்தாலும் சரி, ரூல்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதிகமான தொகையை லைசன்ஸ்டு ஏஜென்சியாக இருந்தாலுமே அட்வான்ஸாக வாங்கக்கூடாது, முன்பணமாக வாங்கக்கூடாது. அப்படிங்கிற பட்சத்தில் அதிகமான தொகையை நீங்கள் கொடுத்துறாதீங்க. உங்களுக்கு ஒரு ஜாப் சொல்கிறாங்க அப்படின்னா சிங்கப்பூர் ஜாபாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. அதே மாதிரி உங்கள் ரெஸ்யூமில் மாடிஃபை பண்ண சொல்லுவாங்க, இந்த வேலை தெரியும் போடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா தயவுசெய்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. எந்த ஏஜென்ட் சொன்னாலுமே அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன வேலை தெரியுமோ அதை மட்டும் தெரியும்னு சொல்லுங்கள், தெரியாததை தெரியாதுன்னு சொல்லுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தெரியாத வேலையை தெரியும்னு ரெஸ்யூமில் அப்டேட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு அந்த வேலையை உங்களுக்கு செய்ய தரல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு திருப்பி அனுப்பிடுவாங்க. திருப்பி அனுப்பினா ஏஜென்ட்டாக இருந்து அமௌண்ட் வாங்குறது கஷ்டம். அதனால தெரியாத வேலையை தெரியாதுன்னு மட்டும்தான் சொல்லணும், உண்மையை மட்டும்தான் பேசணும், போய் பேசக்கூடாது. ஓகேவா? உங்களுக்கு இன்டர்வியூவில் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போதைக்கு என்ன வேலைன்னு சொல்லுவாங்க, தங்குற இடத்தை பற்றி சொல்லுவாங்க, சேலரி எவ்வளோன்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் சொல்லும்போது தங்குற இடம், சாப்பாடு இதெல்லாம் ஃப்ரீயாக என்னங்கிறத கேட்டுக்கோங்க. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட், ஒரு சில கம்பெனிகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் வந்து கம்பெனியே கொடுத்துருவாங்க. ஒரு சில கம்பெனியில் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இது எல்லா செலவுமே நீங்கள் அங்கே கணக்கு பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு உங்கள் சேலரி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், டோட்டலாக எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு இந்த டிரான்ஸ்போர்ட்டு, ஃபுட்டு, ரூமு இது எல்லாம் போக உங்களுக்கு எவ்வளோ வந்து மிச்சமாகும் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஒரு சில பர்மிட் 2 வருஷம் வேலிடிட்டி இருக்கும், ஒரு சில பர்மிட் 1 வருஷம் தான் வேலிடிட்டி இருக்கும். ஏஜென்ட்டுக்கிட்ட நீங்கள் டேரெக்டாக கேட்கலாம், சார் இவ்வளோ சம்பளம் சொல்கிறீங்க, ஃபுட்டுக்கு, ரூமுக்கு, டிரான்ஸ்போர்ட்டுக்கெலாம் போக மீதி என்கிட்ட என்ன இருக்கும், இதில் நான் உங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு வருஷத்தில் நான் என்ன சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு கேட்டிங்கன்னா அவங்கள்ட்ட அதுக்கு பதில் இருக்காது. ஏதாவது உலட்டுவாங்களே ஒழிஞ்சு ஓவர் டைம்லாம் நிறையா போகும் அப்படிம்பாங்க. ஓவர் டைம் நிறையா போகிறதுக்கு நம்மளால கேரண்டி சொல்ல முடியாது. அப்படி
அப்படின்ற பட்சத்தில் பேசிக் சம்பளத்தை வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து இது செட் ஆகாது சார், வேணாம் சார், நல்ல ஹை சேலரியில் எனக்கு செலவு போக ஒரு அட்லீஸ்ட் நான் ஒரு வருஷம் போகிறேன் அப்படின்னா ஒரு 6 மாதம் 7 மாதம் நான் கடன் அடிச்சனாலும் பேலன்ஸ் இருக்கிறது வந்து நான் சம்பாதிச்சுட்டு வர மாதிரி இருக்கணும் சார். போய் லாஸ்ட்டில் வந்து என் உழைப்பை கொடுத்துட்டு சும்மா வர முடியாது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லிடுங்க. ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. அதில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்ளை பண்ண சொல்லிடுங்க. அப்ளை பண்ணி நீங்கள் MOM வெப்சைட்டில் செக் பண்ணணும். MOMனா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதவள அமைச்சு. அவங்க தான் உங்களுக்கு வேலைக்கான அப்ரூவலை வந்து தரணும். நீங்கள் என்ன பாஸில் போகிறீங்க அப்படின்னாலுமே அவங்க தான் உங்களுக்கு அப்ரூவல் தர்ற மாதிரி இருக்கும். அங்கே அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இங்கேயே உங்களோட பாஸ்போர்ட் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு MOM வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணிக்க முடியும். அப்படி செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெண்டிங்னா பெண்டிங்னு காட்டும், அப்ரூவல்னா அப்ரூவல்னு காட்டும். அப்படி காமிச்சிச்சு அப்படின்னா அவங்க கேட்குற அட்வான்ஸ் தொகையை கொடுங்க. அப்படி காட்டலை அப்படின்னா கொடுக்கறது நல்லது கிடையாது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா MOMல செக் பண்ணிடுறீங்க. அடுத்தது உங்களுக்கு அப்ரூவல்னு வந்துருச்சு அப்படின்னா ஐபியில் சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, என்ன வேலைங்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அதில் ஏதாவது டவுட் இருந்தால் ஏஜென்சிட்ட கேட்டுக்கோங்க. கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அமௌண்ட் கட்ட வேண்டிய அமௌண்ட்டை பே பண்ணிடுங்க. ஒரு சில பேர் பாஸ்போர்ட்டை ஹோல்ட் பண்ணிக்குவாங்க. நம்ம இந்தியாவோட சட்டத்திட்டப்படி யாரோட பாஸ்போர்ட்டையுமே யாருமே ஹோல்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ஒரு சில ஏஜென்சி வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஏஜென்சியை மட்டும் தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில ஏஜென்சி, எனக்கு தெரிஞ்ச ஏஜென்சி என்ன பண்ணுறாங்க, பாஸ்போர்ட் வாங்காம அமௌண்ட் வாங்காம எதுவுமே முன்பணம் எதுவுமே வாங்காம அப்ளை பண்றாங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஐபியும் வந்துருது. ஐபி வந்ததுக்கு அப்புறமேட்டு பணம் ரெடி பண்ண முடியல, இல்ல வேற காரணங்களால போக முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. இதனாலதான் என்ன பண்றாங்க, லைசன்ஸ் ஏஜென்சி எல்லாம் அட்வான்ஸ் மாதிரி ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க, அப்படி இல்லைன்னா பாஸ்போர்ட் வாங்குறது, இந்த மாதிரிலாம் பண்றாங்க. நீங்களும் வந்து இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணையிலே உங்களை வேலைக்கு எடுக்கும் போதே அவங்க எவ்வளவு செலவாகும், என்னென்ன வேலை தெரியணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கு அப்புறமேட்டு உங்க ஃபேமிலியிலே பர்மிஷன் வாங்கி அந்த அமௌண்ட் அவங்களால ரெடி பண்ண முடியும் அப்படின்னா மட்டும், அந்த வேலைக்கு அவங்களால போக முடியும்னா மட்டும் ஃபர்தரா அவங்க டாக்குமெண்ட்டை மூவ் பண்ணுங்க. இல்லைன்னா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணாம வேலைக்கெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஐபி வந்ததுக்கு அப்புறம் அமௌண்ட் எதுவுமே கட்டாம பாஸ்போர்ட்டே எதையும் கொடுக்காம ஃபோன் அடிச்சு ஆன்சர் பண்ணாம இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ற தப்புனால நிறைய புதுசா போறவங்க பாதிக்கப்படுறாங்க. இதனால ஏஜென்சி என்ன பண்றாங்க, பாஸ்போர்ட்டை ஹோல்ட் பண்றாங்க, அமௌண்ட் அதிகமாக கட்ட சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஸோ நீங்க ஒழுங்கா இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஏஜென்சியும் இருக்காங்க, அவங்களும் கரெக்டா இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக டாக்குமெண்ட்ஸ். நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், சிங்கப்பூர் போகிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் தெளிவாக வந்து நீங்கள் கம்பெனியில் கேட்டு வாங்கிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிங்கப்பூர் போயிட முடியும். இந்த ட்ரை பண்ணிட்டு இருக்க கேப்பில் நீங்கள் வந்துட்டு சிங்கப்பூருக்கு ஆன்லைன்லையும் ட்ரை பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவும் ட்ரை பண்ணணும். இப்படி எல்லா வழியிலையும் ட்ரை பண்ணல, சப்போஸ் உங்களுக்கு பை சான்ஸ் லக்கு ஃப்ரீ ஜாப் கிடச்சிருச்சு, ஆன்லைன்லேயே கிடச்சிருச்சுன்னா நீங்கள் எதுவும் பணமே கட்ட தேவையில்லை, அப்படி நீங்கள் கிளம்பிடலாம். கிடைக்கல அப்படின்றப்ப ஏஜென்சி மூலமாக பணம் கட்டி நீங்கள் போகலாம். ஓகேங்களா? ஸோ சிங்கப்பூர் போகிறதுக்கு இதுதான். அதே மாதிரி அதிகமான தொகையை முன்பணமாக கட்டிடாதீங்க. லைசன்ஸ்டு ஏஜென்சி கிட்ட மட்டும் உங்கள் டாக்குமெண்ட்ஸை கொடுங்க. எல்லார்ட்டையும் உங்கள் டாக்குமெண்ட்ஸை கண்ணை மூடிட்டு ஷேர் பண்ணாதீங்க. எல்லாரும் சொல்கிறதையும் சகட்டு மேனிக்கு நம்பாதீங்க. அதே மாதிரி என்கிட்ட பணம் ரெடியாக இருக்குது சார், நீங்கள் எப்போ சொன்னாலும் உடனே கட்டுறேன், எவ்வளோ பணம்னாலும் பரவாயில்ல, நான் இமீடியட்டாக சிங்கப்பூர் போகணும் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து ஏஜென்சி கிட்ட பயன்படுத்தாதீங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக சிங்கப்பூர் போயிட முடியும். ஒரு சில ஏஜென்ட் ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப நார்மலாக அதிகமான லாபம் வைக்காமல் நல்லா பண்ணுவாங்க. ஒரு சில ஏஜென்ட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான லாபம் வச்சு நிறைய பொய் சொல்லி ஏற்றுவாங்க. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் RA லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் நல்லபடியாக சிங்கப்பூர் போக முடியும். முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ஏஜென்சியை ஃபாலோ பண்ணுங்கள். இவங்களை தேடி என்னால் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க நிறைய RA லைசன்ஸ் ஹோல்டர்ஸோட ஜாப் வேகன்சியை www.sgtamil.com இந்த ஜாப் வேகன்சி வெப்சைட்டில் வந்து ரெகுலராக போடுறாங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கிடைச்சிடும். உங்களோட டாக்குமெண்ட் வந்து ஏஜென்சி சைடில் ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு ஏஜென்சி சைடில் இருந்தே கால் பண்ணுவாங்க. எல்லாருமே மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் வந்து லைசன்ஸ் வச்சுருக்கவங்க தான். ஓகேவா? ஸோ இது மூலமாகவும் நீங்கள் ஜாப் ட்ரை பண்ணலாம். ஒரு சில ஜாப் வந்து அமௌண்ட் கூட இருக்கும், ஒரு சில ஜாபுக்கு வந்து அமௌண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு வந்து நீங்கள் மூவ் பண்ணுங்கள். இவங்க அதிகமான அட்வான்ஸ் கேட்கறது கிடையாது, பாஸ்போர்ட் ஹோல்ட் பண்ணுறது கிடையாது. டேரெக்டாக வந்து ஏஜென்சிக்கு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஏஜென்சியிலே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இந்த ப்ரொசீஜரை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லபடியாக ஏமாறாமல் சிங்கப்பூர் போக முடியும். இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஏமாந்துருவீங்க. தயவுசெய்து நீங்கள் ஏமாற வேணாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.